இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சுட சுட சாதம். எப்பயுமே சாதம் செஞ்ச உடனே நான் ஹாட் பாக்ஸில் போட்டுருவேன். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்பேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் சாப்பாடை நேரடியாகவே நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை போட்டு குழம்பு வைப்பாங்க. என்னமோ எனக்கு அந்த முட்டை குழம்பு அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு உடச்சி ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் தான் அடிக்கடி செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக பீன்ஸ் கேரட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தேங்காய் பூ தூவுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தூவ முடியாது. அவருக்கு பார்சல் பண்ணிவிட்டு அப்புறமா தூவிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நம்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு பிடிச்ச பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா எக்கு அலோட் கிடையாது, நான்வெஜ்ஜே அலோட் கிடையாது. அதனால் பன்னீரை போட்டு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டேன் பீன்ஸ் கேரட் போட்டு. அதுக்கப்புறம் பனானா பேன் கேக் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.